இந்த வீடியோவில் கன்னி, துலாம், விருச்சிகம் ஆகஸ்ட் மந்த் ப்ரெடிக்ஷனை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கன்னிக்கான ஆகஸ்ட் மந்த் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு உங்களுக்கு தனிப்பட்ட ரீடிங் ஏதாவது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அது உங்கள் ஜாப்பாக இருக்கட்டும், உங்கள் லைஃப்பாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப், இல்லை வேறு டிவைன் கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பர்சனலாக டிஎம் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஆகஸ்ட் மந்த் உங்களுக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த மெசேஜஸில் நம்ம ஒரு சில வார்னிங் மெசேஜும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் இங்கே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கன்னிக்கான மெசேஜ் ஆகஸ்ட் மந்த். ஓகே, இப்போ உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். ஸோ ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்ருக்குறீங்க, ஒரு ஜட்ஜ்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் கடவுள்கிட்ட கேட்குற ஒரு விஷயமாகவும் இருக்கலாம், இல்லை கோர்ட் கேஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்கிறதா கூட இருக்கலாம். வேறு ஏதாவது நீங்கள் எந்த தப்பும் செய்யாமல் உங்கள் மேலே ஒரு பழி விழுந்துருச்சு அப்படின்னா ஸோ அந்த பழியும் நீங்கள் போகுது. உண்மையாகவே நீங்கள் எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த நிலை வந்து மாறப்போகுது. உண்மையாகவே யார் தப்பு பண்ணாங்களோ ஸோ அவங்க வந்து கஷ்டப்பட போகிறாங்க. டிவைனுடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. உங்களை ஏமாற்றணும்னு நினச்சவங்களுக்கும் சரி, ஏமாற்றினவங்களுக்கும் சரி, ஸோ யார் அதை பண்ணாங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிய போகுது. அந்த ஒரு பிரச்சனைகள் வந்து மாறப்போகுது, உங்கள் பக்கம் சாதகமாக வந்து இருக்க போகுது அப்படின்றது இங்கே வந்து நம்ம தெளிவாக பார்க்குறோம். அண்ட் பணம் சார்ந்து பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து கவனமாக இருக்கிறதுக்கு ஒரு எச்சரிக்கை வந்து விடுத்திருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து கடன் கொடுக்கக்கூடாது, எச்சரிக்கை வந்து கொடுக்குறாங்க. ஸோ கவனமாக வந்து இருக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடாது, யாரையும் நம்பி கடன் கொடுக்கக்கூடாது, அண்டு மற்றவங்கள நம்பி எந்த ஒரு விஷயமும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்றத இங்கே ஒரு வார்னிங்காக வந்து சொல்கிறாங்க. புதுசாக நான் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மந்த் அதுக்கான டைம் கிடையாது. ஸோ இதை போஸ்ட்பான் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லதாக வந்து இருக்கும். அண்டு பணத்தை ரொம்ப கவனமாக வந்து வச்சுக்கணும். திருட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்டு கவனிக்காமல் நீங்கள் வந்து விட்டுருப்பீங்க. ஸோ தயவுசெய்து வந்து பணத்தை ரொம்ப கவனமாக வந்து வச்சுக்கோங்க. அண்டு உங்கள் பக்கம் நீங்கள் பாசிட்டிவாக இருக்க பட்சத்தில் நீங்கள் யாரும் ஏமாற்றாமல் இருக்கிறதுனால உங்களுக்கான நியாயம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அண்டு உங்களுடைய பிரதர்னால உங்களுக்கு ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்க போகுது, அவங்களால ஒரு நன்மை வந்து கிடைக்க போகுது. உங்கள் ஃபேமிலிக்குள்ளே பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போகுது. அண்ட் நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்து ஒரு விஷயத்துக்காக காத்துட்ருக்கீங்களா, அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், கெரியராக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஸோ எதுனாலுமே ஒரு லக்கு வந்து உங்கள் சைடு வந்து இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. இல்லை ஏதாவது ஒரு நபர்கள் உங்ககிட்ட பேசுவாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்களா, ஸோ அதுவும் வந்து நடக்க போகுது. ஓகே, அண்ட் எந்த ஒரு விஷயத்த நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன்.
உங்களுடைய எமோஷன்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த 2யும் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். ஏன்னா, நீங்கள் சுறுசுறுப்பாக பொ ரொம்ப போல்டாக எந்த ஒரு ஆக்ஷனும் வந்து எடுப்பீங்க. பட் இந்த மந்த் உங்களுடைய வேகத்தை நீங்கள் வந்து குறைச்சிக்கிறது நல்லது. ரொம்ப அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தையும் விட்டுறக்கூடாது, எந்த வாக்கும் கொடுத்துடக்கூடாது யாருக்காகவும். லாஸ்ட்டாக அதை நிறைவேற்ற முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா அது வந்து தப்பாயிரும். ஸோ அதனால் யாரை நம்பியும் நீங்கள் வாக்குறுதி வந்து கொடுக்காதீங்க. அண்ட் இதுதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வார்னிங் மெசேஜ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம துலாம் ராசிக்கான ஆகஸ்ட் மந்த் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஓகே, துலாம் ராசிக்கான ஆகஸ்ட் மந்த் ப்ரெடிக்ஷன். துலாம் ராசி துலாம் ராசிக்கான ஆகஸ்ட் மந்த் ப்ரெடிக்ஷன். August month prediction. ஓகே, துலாம் ராசி உங்களுக்கான இந்த ப்ரெடிக்ஷன் வந்து ரொம்ப பாசிட்டிவாக வந்து வந்திருக்கு. ஒரு சில வார்னிங் மெசேஜஸ் வந்து நான் சொல்லிடுறேன். எங்கே கவனமாக இருக்கணும் அண்ட் என்னென்ன விஷயம் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க போகுது, சில கைடன்ஸ் இது எல்லாமே வந்து சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் உங்களுக்கு நியூ ஆஃபர் கொடுக்குறாங்க, இது இல்லைன்னா இதை சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் நம்பக்கூடாது. முக்கியமாக இது நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் உங்களுக்கு அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. உங்கள் கண்ணு முன்னாடி நிறைய விஷயங்கள் வந்து அழகாக தெரியலாம். இது எதுவுமே வந்து உண்மை கிடையாது. எல்லாமே ஒரு மாயை தான். எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து நம்பிடாதீங்க. யார் என்ன சொன்னாலும் அது வந்து நீங்கள் நம்பிடாதீங்க. பார்க்குற எல்லா பர்சனும் வந்து நல்லவங்க வந்து கிடையாது. ஓகே, ஸோ நமக்குன்னு விதியால் எழுதப்பட்டது ஒரு சிலது இருக்குது. ஸோ நம்ம யாரை சந்திக்கணும், யாரை பேசணும், இது எல்லாமே வந்து ஒரு கணக்கு இருக்குது. ஸோ பார்க்குற எல்லாரையும் நல்லவங்க அப்படின்னு வந்து நம்பிடாதீங்க. அண்டு உங்களை ஏமாத்துறதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களோ இல்லை உங்கள் சுற்றி இருக்கவங்களோ வந்து பண்ணலாம். பட் அது எதுவுமே வந்து பலிக்காது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஏமாளியாக வந்து இருக்கிறீங்க. தெளிவடையணும் அப்படின்றது தான் இங்கே வந்து நான் சொல்கிறேன். ஸோ தெளிவாக இருக்கணும். மற்றவங்க என்ன சொன்னாலும் அதை நீங்கள் வந்து காதில் வாங்கிக்கக்கூடாது. தயவு செய்து யோசித்து அதை வந்து முடிவெடுங்க. முக்கியமாக நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல யார் ஆஃபர் பண்ணாலும் அதை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்காதீங்க. வேறு ஏதாவது பணம் சார்ந்து ஏதாவது வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு கூட வந்து நீங்கள் யோசிக்கிறீங்க. ஏன்னா ஒரு சில துரோகங்கள் வந்து உங்களுக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ கவலைப்படாதீங்க. இது வரைக்கும் நீங்கள் உதவி செஞ்சு உங்களுக்கு அந்த பணம் ஏதாவது கிடைக்காம இருக்குது அப்படின்னா, ஸோ யாராவது தராமல் இருக்காங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அண்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த பணம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. இங்கே சிலர் வந்து நிறைய பேரால் ஏமாற்றப்பட்டிருக்கீங்க அப்படின்றது எனக்கு வந்து தெரியுது. ஸோ அப்படி உங்களை யாராவது ஏமாற்றிருக்காங்க அப்படின்னா தப்பு உணர்ந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அது வந்து பணம் சார்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மணி மேட்டர்ஸில் உங்களை வந்து ஏமாற்றிருப்பாங்க. ஸோ அவங்களே தப்பு உணர்ந்து உங்ககிட்ட வந்து பேசியிருப்பாங்க. சிலருக்கு ரிலேஷன்ஷிப் வைஸ் வந்து இருக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் யாராவது ஏமாற்றிருக்காங்க அப்படின்னா அது வந்து உங்கள் சைடு ஏதாவது தேர்ட் பார்ட்டி இருக்கிறாங்க, பிளாக்கேஜஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது உங்கள் சைடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப வந்து அதிகமாக வந்து இருக்குது. உங்கள்
பக்கம் தேர்ட் பார்ட்டி இருக்கிறாங்க, உங்கள் 2 பேரை சேர விடாமல் பேச விடாமல் வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு முடிவு வந்து வரப்போகுது. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து நடக்க போகுது. அண்ட் இந்த டெத் கார்டு என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்கள், பிடிக்காத ஒரு சில நபர்கள் வந்து உங்கள் லைஃப்லேருந்து விலக போகிறாங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க. அண்டு உனக்கு பிடிக்காத இந்த தனிமை, உனக்கு பிடிக்காத இந்த கஷ்டங்கள் இது எல்லாமே வந்து மாறப்போகுது அப்படின்றது இங்கே யூனிவர்சல் கைடன்ஸாக வந்து இருக்குது. ஸோ நீங்கள் எதை பற்றி வந்து கவலைப்பட வந்து வேணாம். ரொம்ப நாள் ஒரு கம்யூனிகேஷனுக்காக, உங்கள் பர்சனுடைய கம்யூனிகேஷனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்க போகுது. ஸோ துலாம் ராசிக்கு ஜாப் வைஸ் பார்த்துட்டோம். அண்டு ஹெல்த் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. அதிகமாக தண்ணி குடிங்க அண்ட் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. உங்களுக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து சிலருக்கு 45+ இருக்கிறவங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கவங்க வந்து கவனமாக இருக்கிறது நல்லது. ஒன்றும் இல்லை, நீங்கள் எதுக்கும் வந்து டென்ஷன் ஆகாமல் இருக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா மற்றவங்க உங்களை வந்து டென்ஷன் படுத்திகிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒன்று சொல்லி உங்களை ட்ரிகர் பண்ணி விட்டுட்டே இருப்பாங்க. அவங்க பேசுகிறது சுத்தமாக காதிலே வாங்காதீங்க. ஸோ நமக்கு நம்மளுடைய ஹெல்த்து தான் வந்து முக்கியம். அதில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இங்கே அதிகமாக பார்க்குறப்போ துலாம் ராசிக்கு உங்களுடைய ரிலேஷன்ஷிப் தான் வந்து எனக்கு காட்டுது. உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் உங்களுடைய உழைப்பை அதிகமாக போட்டு அதுக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறீங்க. நீங்கள் அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டுமே வந்து உங்களுக்கு நீங்கள் நினச்சது வந்து இன்னும் நடக்காமல் இருக்குது அப்படின்ற கவலையும் உங்கள் சைடு நான் வந்து பார்க்குறேன். ஸோ உங்கள் பக்கம் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா, உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்குறீங்க. கவலையே படாதீங்க. இப்போதைக்கும் உங்களால் எந்த ஒரு ஸ்டெப்புமே வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் வைஸ் வந்து எடுக்க முடியாது. ஸோ அதுதான் வந்து உண்மை. உங்களுக்கு தெரியும் எதுவும் வந்து எடுக்க முடியாது அப்படின்னு. பட் உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறீங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் எதிர்பார்த்தது வந்து நடக்க போகுது. சில மேனிஃபெஸ்டேஷன் ஏதாவது பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்க போகுது. சீக்கிரமாக வந்து நீங்கள் விரும்பின ஒரு பர்சனோடைய வந்து உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது அப்படின்றதையும் இங்கே வந்து காட்ஸை தெளிவாக வந்து சொல்கிறாங்க. இந்த கமிட்மெண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச, உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒரு பர்சன், அந்த பர்சனுக்கும் வந்து உங்களை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அந்த பர்சனோட தான் உங்களுக்கு வந்து மேரேஜும் வந்து நடக்க போகுது. நெக்ஸ்ட் மந்த் பேசி முடிக்கிறதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது. ஸோ உங்கள் ஃபேமிலிக்கும் அந்த பர்சன்ஸ்க்கும் சண்டை வந்துச்சு, செட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி வந்து நீங்கள் வந்து பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கூடிய சீக்கிரம் ஒன்று சேர போகிறீங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல், எந்த ஒரு ஃபைட்டும் இல்லாமல் உங்களுடைய மேரேஜ் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து நடக்க போகுது. ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங். இப்போ விருச்சிக ராசிக்கான ஆகஸ்ட் மந்த் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விருச்சிக ராசி, இன்னும் 2 மணி கார்ட்ஸாக வந்து விழுகுது. ஓகே, பார்க்கலாம்.
சரி, ஓகே. இப்போ விருச்சிக ராசிக்கான ஆகஸ்ட் மந்த் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தில் வந்து ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அது வந்து தடைப்படுது கரெக்டாக. ஸோ அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது. அண்ட் நீங்கள் நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த விஷயம் உங்களுக்கே வந்து ரிவர்ஸ்டாக வந்திருக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது. இங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் ஒரு பர்சன் உங்களை ரொம்ப நாள் ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு வந்து நீங்கள் வந்து திங்க் பண்ணிகிட்ருக்கிறீங்களா? இந்த பர்சன் என்னை சீட் பண்ணிட்டாரு, ஸோ உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன், நான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு பர்சனை அதிகமாக எந்த அளவுக்கு நேசிச்சிங்களோ அந்த பர்சனை அதிக அளவு நீங்கள் வந்து வெறுத்துருக்கீங்க. ஸோ இதுக்கு காரணம் அவங்க வந்து உங்களை வந்து ஏமாற்ற கிடையாது. ஓகே, அவங்க உண்மையாக தான் வந்து இருக்கிறாங்க. அவங்களுடைய சிச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி அவங்கள வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் விஷயம். உண்மை என்ன, உங்கள் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, உங்களுடைய லைஃபாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராவது ஒரு நபர் உங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, அவங்க என்ன ஒரு ரீசனுக்காக அப்படி பண்ணாங்க அப்படின்றது, அந்த உண்மை வந்து இந்த மந்த் வந்து உங்களுக்கு வந்து ரிவீல் ஆக போகுது. நிறைய சீக்ரெட் வந்து ரிவீல் ஆக போகுது. அண்ட் பணம் சார்ந்து பார்க்குறப்போ உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி இந்த விஷயம் வாங்கணும், லேண்டு வாங்கணும், வீடு கட்டணும், இந்த மாதிரி நீங்கள் என்ன திங்க் பண்ணாலும் வந்து அது வந்து இந்த மந்த் வந்து பாசிபிள். தாராளமாக இந்த மந்த் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். தென் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச ஒரு விஷயம் வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவாய்ட் பண்ணி வேறு ஒருத்தரை வந்து நீங்கள் ஹர்ட் பண்ணி பேசியிருக்கிறீங்க. அது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களையும் எதுவும் செய்ய விடாமல் நீங்களும் எதுவும் ஒரு ஸ்டெப் எடுக்காமல் வந்து ஒரு சில ப்ராசஸை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த கைடன்ஸ் உங்களுக்காக தான். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்கிறீங்க, அந்த விஷயத்தை ஏன்டா நம்ம கண்டினியூ பண்ண விடாமல் விட்டுட்டோம் அப்படின்ட்டு. ஸோ திரும்ப அதை ஒரு நியூ பிகினிங் கொண்டு வரணும் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க. பட் உங்களால் வந்து எதுவுமே வந்து செய்ய முடியலை. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க. பட் உங்களால் வந்து இன்ன வரைக்கும் முடியலை. பட் ஸ்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அது வந்து உறவுகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது. நீங்கள் அந்த பர்சன்ஸை ஹர்ட் பண்ணுற மாதிரி வந்து பேசியிருந்துருக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து வருத்தப்படுறீங்க, ஏன்டா அவங்கள மிஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க. அந்த ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்ஸ் வந்து உங்களுடைய அந்த அன்பை ஏற்றுக்கிறதுக்கு வந்து ரெடியாக வந்து இல்லை. ஓகே, பட் ஸ்டில் நீங்கள் எப்படி அவங்கள அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னு தான் வந்து யோசிச்சுட்ருக்கிறீங்க. அண்ட் இதான் ரிலேஷன்ஷிப் வைஸ். அண்ட் உங்கள் லைஃப் வைஸ் பார்க்குறப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்ருக்குறீங்க, வேறு ஒரு பணமோ இல்லை வேறு ஏதோ உதவியோ ஏதோ ஒன்று எதிர்பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் கிடைக்கும். அண்டு நீங்கள் ஏதாவது ஒரு டீச்சராக இருக்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஹெட் மேனேஜராக இருக்கிறீங்க, ஒரு பாஸாக இருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய சர்வெண்ட் வந்து உங்களுக்கு வந்து உண்மையாக வந்து ஒர்க் பண்ணுவாங்க அண்ட் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய பிஸ்னஸ் க்ரோன் ஆகும் அப்படின்றத இங்கே வந்து சொல்கிறாங்க. புதுசாக ஏதாவது ஒன்று செய்யணும், க்ரியேட்டிவாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அதுவும் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து இருக்குது. அண்டு இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா, உங்களுடைய பசங்களுக்கும் வந்து எஜுகேஷன் நல்லாயிருக்கும். அண்டு உங்களுக்குமே இப்போ யங்ஸ்டர் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து எஜுகேஷன் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் அதை சார்ந்து ஏதாவது உதவி வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் எமோஷ்னல் வைஸ் ஒருத்தரை வந்து ரொம்ப யோசித்து ரொம்ப ஏங்கிட்டுருக்கிறீங்க. அந்த பர்சன் வருவாங்களா பேசுவாங்களா வந்து ஏங்கிட்டுருக்கிறீங்க. பட் அந்த ஒரு விஷயத்தில் வந்து இன்ன வரைக்கும் உங்களால் ஒரு ஸ்டெப் எடுக்க முடியலை. அண்டு நியூ பிகினிங் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்ருக்கீங்க. அதை தாண்டி மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஓகே, அண்ட் இது எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, ஸோ நீங்கள் தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. அது என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். அது மேனிஃபெஸ்டேஷனாகவும் இருக்கலாம், இல்லை ஹீல் பண்ணுறதாகவும் இருக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் மந்த் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே, இதுதான் உங்களுக்கான ரீடிங்.